ஹாப்பி டே. இன்னைக்கு மார்னிங் நம்ம லைவ் போட்டிருந்தோம். Q3 ரிசல்ட்டுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு, சில ஸ்டாக் நியூஸ்க்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துருந்தோம். ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்க போறோம்னா, எட்டர்னல் ஒரு நியூ ஏஐ டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏஐ பவர்டு வாட்ஸ்அப் ஹாட்லைன் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது மூலமா அவங்களுடைய டெலிவரி பார்ட்னர்ஸை ஃபாஸ்டராகவும் ஈஸியராகவும் ஹையர் பண்ணி வெரிஃபை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ ஹாட்லைன், வாட்ஸ்அப் ஹாட்லைன் மூலமா பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் காரணம் இல்லை, இன்னைக்கு ஜொமேட்டோ ஸ்விக்கி இன்க்ரீஸ் ஆனதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1.77 lakh crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ டபுள் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். பிளாக் டீல்ஸ் நடந்திருக்கு. நியர்லி எட்டர்னல்ல மட்டும் 1.19 crore ஷேர்ஸ் கை மாறி இருக்கு. 344 crore ஒர்த் உள்ள ஷேர்ஸ் கை மாறி இருக்கு. அதே மாதிரி ஸ்விக்கியும் 21.60 lakh ஷேர்ஸ் கை மாறி இருக்கு. அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 72 crore. ஸோ இந்த பிளாக் டீல் நடந்ததுனால தான் இன்னைக்கு ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும், அதாவது எட்டர்னலும் ஸ்விக்கியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எட்டர்னல் 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 307.45 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. ஸ்விக்கியும் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 350.95 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. இத்தனை நாளா யுஎஸ் அண்ட் இந்தியா ட்ரேட் டீல்னால ஏறிட்டு இருந்த சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இறங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் இதுக்கு பின்னாடி, ஏன் இறங்குனுச்சு? ஸோ இந்தியா அண்ட் யூஎஸ் இடையில ட்ரேட் டீல் 50%லேருந்து 18% கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ யூஎஸ் அண்ட் பங்களாதேஷ்கான ட்ரேட் டீல் 19% கம்மி பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ்க்கு. இந்தியாவுக்கு 18%, பங்களாதேஷ்க்கு 19%. அவ்வளோ ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இதனால ஜீரோ டேக்ஸ் ஆஃபர் அவங்களுக்கு கிடைக்க போகுது. நமக்கு டேரிஃப் அட்வான்டேஜ்ல லாஸ் ஆக போகுது. என்ன ஜீரோ டேக்ஸ் ஆஃபர் பங்களாதேஷ்க்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க பங்களாதேஷ் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு. அவங்க யூஎஸ் காட்டனை யூஸ் பண்ணி ட்ரெஸ் செஞ்சா அவங்களுக்கு ஜீரோ டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூஎஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் இந்தியா விட்டு பங்களாதேஷ் கிட்ட போக சான்ஸ் அதிகமா இருக்கு இந்த ஜீரோ டேக்ஸ்னால. ஏன்னா அங்க ரேட் ரொம்ப கம்மி, அதனால அங்க போயிடுவாங்க. பங்களாதேஷ் தான் இந்தியா கிட்ட இருந்து அதிகமா காட்டன் வாங்குவாங்க. இப்போ அவங்க டாக்ஸ் பெனிஃபிட்காக யூஎஸ் கிட்ட வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்தியா காட்டன் பிசினஸ்க்கு இது கொஞ்சம் லாஸ் தான்னு சொல்லலாம். அதனாலதான் இன்னைக்கு கோபால்தாஸ் எக்ஸ்போர்ட் 6% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. பேர்ல் குளோபல் இதுதான் 9.3% வரைக்கும் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. கேபிஆர் மில் நான் இப்ப பாக்குறப்ப 3% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கேபிஆர் மில். அண்ட் தென் அரவிந்த் 6% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மெயினா யூஎஸ் அண்ட் பங்களாதேஷ் இடையில உள்ள இந்த ட்ரேட் டீலால தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்கு. வோடஃபோன் ஐடியால குமாரமங்கலம் பிர்லா ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குரூப்போட சேர்மன் இவங்க தான். இவங்க வோடஃபோன் ஐடியால ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4.09 crore ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, அதுவும் ஓப்பன் மார்க்கெட் மூலமா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவரோட கம்பெனி மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இது மட்டும் காரணம் இல்லை, கவர்மெண்ட் வோடஃபோன் ஐடியாவுக்கு டாக்ஸ் டியூஸ் பே பண்ண எக்ஸ்ட்ரா 10 years டைம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீசன் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிறதுக்கு. ஸோ எப்போ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை, January 30 2.21 crore ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. 10.95 per ஷேர்னு. February 1 1.88 crore ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. 11.13 per ஷேர். அண்ட் தென் February 2 இன்னும் எக்ஸ்ட்ராவா 45 lakh ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. டோட்டலா இப்போ அவர்கிட்ட கையில இருக்கிறது 4.5 crore புது ஷேர்ஸா வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதனால அவங்க கம்பெனி மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாயிருக்குன்னு தான் சொல்லணும். ஜி என்டர்டைன்மெண்ட் லிமிடெட பத்தி சிஎன்பிசி டிவி 18ல ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட வியூவர்ஸ் சொல்லியிருக்காங்க ஜியை பத்தி. ஸோ என்னன்னா, ஜியோட ஃபவுண்டர்ஸ், அதாவது ஜி என்டர்டைன்மெண்ட் லிமிடெடோட ஃபவுண்டர்ஸ் கிட்ட 4% ஸ்டேக் தான் இருக்கு ஜீல.
அதே பேலன்ஸ் உள்ள 96% ஸ்டேக் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் பிக் பேங்க்ஸ் கிட்ட தான் இருக்கு. இது 3 சிம்பிள் ரீசன் ஏன் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் ஜீல நினைச்சு உரியா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 4% ஃபவுண்டர்ஸ் கிட்ட இருக்கு, 96% பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் பிக் பேங்க்ஸ் கிட்ட இருக்கு. பட் எந்த ஒரு டிசிஷனா எடுக்கிறதா இருந்தாலும் இன்னும் அந்த 4% ஃபவுண்டர்ஸ் தான் டிசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ராங்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட். ஸோ 4% தான் இருக்கு, அவங்க மட்டும் எப்படி எடுக்க முடியும்? மித்த 96% என்ன ஆகுறது? ஸோ அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டையும் நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அப்ரூவல் கண்டிப்பா கேட்கணும். பட் அதான் ஜீல நடக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஓனர்ஷிப் ஃபைட் இருக்கு, அதாவது லீடர்ஷிப் ஃபைட் இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் 96% இருக்கு. பட் ஆனா ஃபவுண்டர்ஸ் என்ன சொல்றாங்க? ஃபவுண்டரோட சன் பாத்தீங்கன்னா புனித் கோயங்கா, அவங்க தான் இப்ப பாஸ்ல இருக்காங்க. அதாவது முன்னாடி எம்டி அண்ட் சிஇஓவா அவங்க இருந்தாங்க. இப்ப எம்டில இருந்து 2024 இருந்து அவங்க பதவி விலகிட்டாங்க. இப்ப சிஇஓ போஸ்ட்ல மட்டும்தான் அவங்க இருக்காங்க. ஆனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாமே இன்வெஸ்டர்ஸ், அதாவது இந்த 96% ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எந்த ஒரு அப்ரூவல் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்காம ஜஸ்ட் ஃபவுண்டரோட சன்னை, அதாவது சிஇஓவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்கறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட் தான் இருக்கு. இப்ப என்னதான் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சான்ஸ் இருக்கு. ஒன்னு, நியூ குரூப் ஆஃப் லீடர்ஸ் ஹூ லிசன் டு ஆல் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க தான் வரணும். ஸோ ஏதோ ஒரு நியூ, அதாவது இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே மாத்தி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாத்தி அமைக்கிறது மூலமா ஸோ நியூ செட் ஆஃப் லீடர்ஸ் வந்தாதான் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது 96% ஹோல்ட் பண்ணிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க தான் காது கொடுத்து கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா, ஏதோ ஒரு பெரிய லார்ஜ் கம்பெனி வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஜீல்ல, அவங்க அந்த கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும், மேக்சிமம் ஸ்டேக் வாங்கி அவங்க ஜீலோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் ஜீ என்டர்டைன்மெண்ட் ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃப்டர்நூன்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். அவங்களோட டோட்டல் ரெவென்யூ 28.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 450 crore இருந்து 576 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் மாடரேட்டா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 80 crore இருந்து 88.5 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா, அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 37% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 113 crore இருந்து 155 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின் 25.1% இருந்து 26.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டாக் இன்னைக்கு 4% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் கைடன்ஸ் சரியா கொடுக்கல. இன்னும் அவங்களோட சப்சிடரிஸ் ஸ்மால் கம்பெனிஸ் எல்லாமே லாசஸ்ல தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அண்ட் சேலரி பில்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் ஸ்லோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெட் ப்ராஃபிட். ஸோ தொடர்ந்து சம்வர்தனா மதர்சன் ரிசல்ட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன்ல கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் பேசிஸ் கம்பேரிசன்ல டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 27,666 crore இருந்து 31,409 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் 879 crore இருந்து 1,024 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 13.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் ஃபிளாட்டா கொடுத்துருக்காங்க. போன தடவையும் 9.7%, இந்த தடவையும் 9.7% கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல 52 வீக் ஹைய தாண்டி இன்னைக்கு மேல போயிருக்கு. 129 வரைக்கும் போயிருக்கு. நான் இப்ப பாக்குறப்ப 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 125. ஸோ அதை பிரேக் பண்ணி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு ஹையஸ்ட் எவர் ரெவன்யூ கொடுத்துருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அவங்களோட நியூ ஃபேக்டரிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏரோஸ்பேஸ் பிசினஸ் 41% இந்த குவார்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிமாண்ட் இன் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இன் கார்ஸ்ல மட்டும் டிமாண்ட் அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் இந்த ரிசல்ட் காரணமா மோர் தென், அதாவது 52 வீக் ஹையர் ரீச் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.